பாதுகை மூலம் நமக்கு கற்பிக்கப்படும் பாடம். ஒரு சமயத்தில் நல்ல வசதி படைத்த சேட்ஜி ஒருவருடைய பாதுகைக்கு செருப்புக்கு மிகவும் கவலையும் வருத்தமும் இருந்தது. அதை யோசித்து பார்த்து யாரிடத்துல போய் சொல்லுவது, இதற்கு என்ன தீர்வு காண்பது என்று முடிவு செய்து பக்கத்தில் இருந்த ஒரு ஆசிரமத்துக்கு சென்று அங்கு இருக்கும் ஞானி இடத்துல முறையிடுகின்றது. இந்த சேட்ஜி எவ்வளவு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். அவன் வெளியே போகும்போது வரும்போது அவன் காலுக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது, சூடு அவன் காலை தாக்கக்கூடாது, கல் முள் இதெல்லாம் குத்தி விடக்கூடாது. இப்படி அவனுக்கு பார்த்து பார்த்து செருப்பாக தேய்ந்து வேலை பார்க்கின்றேன். இருந்த போதிலும் அவனுக்கு இம்மி அளவு கூட என்னை பற்றி சிந்தனையே இல்லை. அவனுடைய உடல் எடை ஏறக்குறைய 70-75 கிலோ இருக்கும். அந்த எடையை தாங்கி செருப்பு கிழிந்தே போய் விடுகின்றது. என் உடல் கிழிய நான் வேலை பார்க்கின்றேன். இருந்த போதிலும் அவன் என்னை ஒரு பொருட்டாகவே மதிப்பது இல்லை. வீசி எறிந்து வெளியே தள்ளி விடுவது போல போட்டுவிட்டு போகின்றான். இந்த ஒரு நன்றி கெட்ட மனிதனுக்கு நான் செருப்பாக தேய வேண்டுமா? இனிமேலும் என்னால் அப்படி செய்து கொண்டு இருக்க முடியாது என்று தன்னுடைய சொந்த கதை, சோக கதையெல்லாம் சொல்லி புலம்பி அழுகின்றது. இப்போ அந்த ஞானி சொல்லுகின்றார், நீ மனம் வருந்த வேண்டாம், பெரிய கர்ம யோகியாக இருக்கின்றாய். கர்மத்தை செய்வது மட்டும்தான் உன்னுடைய வேலையே தவிர கர்மத்திலிருந்து வரக்கூடிய பலன், அது நல்லதோ கெட்டதோ, அதன் மீதெல்லாம் மனம் செலுத்தாதே. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே என்று வாழ பழகி கொள்ள வேண்டும். உன்னுடைய வேலை மனிதனுடைய பாதத்துக்கு பாத ரட்சையாக இருப்பது. அந்த வேலையை மட்டும் நீ செய்து கொண்டிரு, எதை பற்றியும் கவலைப்படாதே என்று சொல்லுகின்றார். பகவான் கீதையிலே கர்மயோகியினுடைய லட்சணத்தை பற்றி சொல்லும்பொழுது அவன் இன்ப துன்பங்கள் எந்த இருமைகளாக இருந்தாலும், மானம் அவமானம் குளிர் வெப்பம் இப்படி இரட்டைகளாக வரக்கூடியது, எதிலேயுமே மனம் கலங்க மாட்டான். முழுமையாக இறைவனை மட்டுமே சரணடைந்து இருப்பான் என்று சொல்லியிருக்கின்றார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்ன அந்த வாக்குகளின்படி நீ யாரிடத்துல இருந்தாலும், அந்த மனிதனும் கடவுளுடைய ஒரு படைப்பு தான், அவனிடத்திலையும் கடவுளுடைய சிறிய அம்சம் விளங்குகின்றது. இவன் மூலமாக நான் கடவுளுக்கு தொண்டு செய்கின்றேன் என்று நினைத்துக்கொள், உனக்கு இந்த மனக்கலக்கம் வராது. நீ செய்வது மிகப்பெரிய கர்ம யோகம் என்று ஆறுதல் வார்த்தைகள் சொல்லி அனுப்பிச்சு வைக்கின்றார். அதனால அந்த செருப்பு சந்தோஷத்துடன் செல்லுகின்றது. நன்றி, வணக்கம்.